அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை நம்ம வாசிப்பின் மூலமாகவும் தேடுதலின் மூலமாகவும் நல்ல சிந்தனைகளின் மூலமாகவும் மனிதர்களை புரிந்து கொள்வதன் மூலமாகவும் இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார், மனிதர்களை புரிந்து கொள்வதுன்னு சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள் வரும்போது தான் அந்த மனிதர்களினுடைய உண்மையான குணமே நமக்கு தெரியும். இப்போ இந்த அமைதிப்படை படத்தில் அந்த அமாவாசைன்ற கேரக்டரில் சத்யராஜ் சார் நடிச்சிருப்பார். அதுவரை அமாவாசையாக பவ்யமாக இருக்கிறவர் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அந்த சேரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அப்படியே உக்காந்துட்டு ஒரு கட்டத்தில் அப்புறம் சொல்லுங்க மணி அப்படின்னாரு. அந்த அனௌன்ஸ் பண்ண உடனேமே சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னுவாரு. அப்படி அந்த அந்த எப்படிப்பா அவருடைய குணம் மாறுதுன்னு ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம், ஒரு பதவி வந்ததுக்கப்புறம், ஒரு பணம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய குணங்கள் எப்படி மாறுது அப்படின்ற அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா சார், அவங்க குணமே அப்படிதான். சூழ்நிலை வரும்போது வெளிப்படுது, அதுதான் விஷயம். குணம் மாறலை, அவங்க குணமே அப்படிதான். ஆனால் அது சூழ்நிலை தான் வெளிப்படுத்தும். எப்படின்னா, ஒரு ராஜா ஒரு பூனை வளர்த்துருக்காரு. இந்த பூனையினுடைய தலையில விளக்க வச்சுட்டு தான் இவர் தூங்குவார். இரவு முழுக்க அந்த பூனை ராஜா தூங்குறாருன்ற காரணத்துக்காக அந்த விளக்க தலைமையிலே வச்சுக்கிட்டு நிற்கும். இந்த ராஜா தன்னுடைய மெய்காப்பாளர்கள் எல்லாம் அழைச்சு சொல்லியிருக்காரு, இந்த பூனை எவ்வளவு விசுவாசமா இருக்கு பார்த்தியா, நான் தூங்கும்போது எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விளக்க தான் தலை மேல வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா முழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பூனை மாதிரி தான் நீங்க விசுவாசமா இருக்கணும். இந்த பூனை எவ்வளவு பெரிய விசுவாசத்துக்கான அடையாளம் பார்த்தீங்கன்னா, தினம் பூனையை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. இப்ப இந்த மெய்காப்பாளர்கள்லாம் பார்த்தாங்க, ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு 10 எலியை பிடிச்சிட்டு கரெக்டா ராஜா தூங்கும் போது அந்த ரூம்ல விட்டாங்க, அந்த அறையில எலியை விட்டாங்க. இப்ப இந்த பூனையினுடைய தலையில விளக்கு இருக்கு, ராஜா தூங்கிட்டு இருக்காரு. இந்த பூனை அப்படியே எலியை பார்த்துருக்கு. எல்லா எலியும் கொளுத்த எலி, பெரிய பெரிய எலி. இந்த பூனை யோசிச்சு எலியை பார்த்த அடுத்த நிமிஷம் விளக்க ராஜா மேல தள்ளி விட்டுட்டு வேகமா போய் எலி மேல பாஞ்சிருக்கு. அவ்வளவுதான், அதுக்கு விருந்து அத்தனை எலிகளும். இப்போ மெய்காப்பாளர்கள் ராஜா கிட்ட சொன்னாங்களா, அந்த பெட்டெல்லாம் 10 எரியுது, தீப்பிடிச்சு எரியுது அந்த விளக்கு விழுந்ததுல. இப்போ ராஜா ஒரு வழியா காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு சொன்னாங்களா, அந்த பூனை விசுவாசமா தான் இருந்துச்சு. ஏன் தெரியுமா, அதுக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைக்காத வர மற்றவெல்லாம் விசுவாசமா தான் இருப்பானுங்க. சந்தர்ப்பம் கிடைத்த பின்பும் சூழ்நிலை கிடைத்த பின்பும் கூட எவன் ஒருவன் விசுவாசமாக இருக்கிறானோ அவனைத்தாங்க நீங்க நம்பணும்னு அந்த ராஜாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படிதான் பல பேரினுடைய வாழ்க்கையில நம்ம சிலரை நம்பிடுறோம். அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிடைக்கும் போது எப்படி அந்த பூனை விளக்க தள்ளி விட்டு போச்சோ, நம்ம மேல சில கத்திகளை பாய்ச்சிட்டு அந்த நண்பர்கள் விலகிட்டு போயிடுறாங்க. அப்படி மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கான பெரிய சூழ்நிலை தான் இந்த சந்தர்ப்பங்கள் அமையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சார், இயேசுநாதரை சிலுவையில் அறைஞ்சாங்கல்ல, இயேசுநாதரை சிலுவையில் அறைஞ்சப்ப அவரை மட்டும் அறையலைங்க, 2 திருடர்களையும் சேர்த்து தான் அறைந்தாங்க சிலுவையில் அறையும் போது. ஆனா அந்த இயேசுநாதர் எப்படி தெரியுமா மற்றவர்களை விட இறைவனாக நம்மால போற்றப்பட்டாரு. ஏன் அப்படின்னா, இயேசுநாதரை அந்த முள்முடி தரித்தப்ப அவர் கோவப்படலைங்க, அந்த முள்முடிய அன்போடு ஏற்றுக்கொண்டார். இயேசுநாதர் அந்த சிலுவையில் அறையும் போது கூட அவர் யாரையும் திட்டல, புலம்பல, அதையும் கருணையோடு ஏற்றுக்கொண்டார். எல்லாத்துக்கும் மேல தன்னை சிலுவையில் அடித்தாலும் கூட 3 நாட்களில் நான் உயிர் தருவேன்னு நம்பிக்கையோட 3 நாள்ல உயிர் தெழுந்து வந்த காரணத்தினால மட்டும்தான் இயேசு பெருமான் இறை தூதராக அத்தனை பேராலையும் வணங்கப்பட்டார்னு சொல்றாங்க. அந்த திருடர்கள் அழிந்து போனார்கள், ஆனா இயேசுநாதர் எல்லாரையும் வணங்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையில் கருணை கொண்டு ஒருவர் இருந்ததால் அவர் வணங்கத்தக்கவராக மாறினார்ல. இப்படி ஒரு சூழ்நிலையும் ஒரு சந்தர்ப்பம் தான் நமக்குள் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னே நம்ம காட்டும். 1814 2ஆம் உலக யுத்தம் நடந்துட்டு இருக்கிற டயத்துல பிரிட்டிஷ்க்கும், அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சு நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. இப்ப இந்த ஆங்கில நாட்டினுடைய கைதிகளை பிரான்ஸ் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிறைச்சாலையில அடைச்சு வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்கள விடுவிக்கிறாங்க. இப்ப பிரிட்டிஷ்ல இருந்து கப்பல் வரணும். கப்பல் இந்த சிறை கைதிகளை, பிரிட்டிஷ் சிறை கைதிகளை பிரான்ஸ்ல இருந்து அழைச்சிட்டு போகணும். இந்த சூழ்நிலையில பிரெஞ்சு அரசாங்கம் என்ன பண்றாங்க, இந்த சிறை கைதிகள் எல்லாம் அந்த கடலோர கிராமத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை தங்க வைக்கிறாங்க. அந்த கிராமத்துல தங்க வச்சு அந்த கிராமத்து மக்களை இவங்களுக்கு உணவளிக்க சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கப்பல் வரல, கப்பல் வர்றதுக்கு தாமதமாகுது. இப்ப இந்த பிரிட்டிஷ் நாட்டினுடைய சிறை கைதிகள்லாம் பிரான்ஸ் அரசாங்க அதிகாரிகளை போய் கும்பிட்டு வணங்கி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க, எங்களை மறுபடியும் சிறையிலேயே அடைச்சிருங்க, இந்த கிராமத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களை மறுபடியும் சிறையிலே அடைச்சிருங்க, கப்பல் வர்ற வரைக்கும் எங்களை சிறையிலே அடைங்க.
அவர் கேட்குறாரு, ஏங்க கிராமத்து மக்கள் உங்களை கவனிச்சுக்கலையா, சாப்பாடு போடலையா, அவங்க ஏதாவது அவமரியாதை நடத்துகிறாங்களா, என்ன காரணத்தினால மீண்டும் சிறைக்கு போகணும்? அந்த பிரிட்டிஷ் கைதிகள் சொல்கிறாங்க பிரான்ஸ் அரசாங்க அதிகாரிகள் கிட்ட, எங்களுக்கு அவங்க சோறு போடலைன்னா பரவாயில்ல, அவமானமாக பேசியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த நாட்டு மக்களே இந்த போர்க்காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த கிராமத்து மக்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களே ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களே அந்த குடும்பத்தில் கஞ்சி கூட தான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் போயிட்டோன்ற காரணத்துக்காக எங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணணும்னு அவங்க சாப்பிடாம அவங்களுடைய உணவெல்லாம் எங்களுக்கு கொடுத்துடுறாங்க, அவங்க பட்டினி கிடக்காங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, இதை இப்படி தொடர்ந்து தினமும் பார்க்கும்போது அவர்களுடைய வாடிய முகத்தை பார்க்குறப்ப எங்களால் கஷ்டப்படாமல் இருக்க முடியலங்க. சிறையில் இருந்தாலாவது எங்களுக்கு சாப்பாடு நிம்மதியாக இருக்கும், யாரையும் கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டோம். ஆனால் அந்த மக்களினுடைய மனதை கஷ்டப்படுத்துகிறோன்னு நினைக்கும் போது எங்களுக்கு இது பெரிய தண்டனையாக இருக்குன்னு அந்த லண்டனுடைய அந்த பிரிட்டிஷினுடைய அந்த சிறை கைதிகள் சொல்கிறாங்க. இப்போ பிரான்ஸ் அரசாங்கம் பிரிட்டன் அரசாங்கத்திடம் தலை நிமிர்ந்து தன்னுடைய கிராமத்து மக்களிடம் தலை வணங்கியது இந்த சம்பவத்திற்காகன்னு சொல்லுவாங்க. ஒரு சூழ்நிலை தான், ஒரு சந்தர்ப்பம் தான் ஒரு மனிதனினுடைய ஆக சிறந்த குணத்தை மேலே எழுப்பி தருகிறது. உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அமைந்தால் நீங்கள் யார் என்று காட்டக்கூடிய சூழ்நிலையாக அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் குணங்களும் தடுமாறலாம்னு எழுதியிருப்பாங்க இல்லை? அப்படி சூழ்நிலைகளில் மனங்களையும் குணங்களையும் தடுமாறாமல் யாரால் பாதுகாக்க முடிகிறதோ அவனே மனிதன். நன்றி.